ஹலோ மை டியர் தீமினல் பேட்ச் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களா, ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட கடைசி எக்ஸாமுக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. ஆனால் கடைசி எக்ஸாம் பயாலஜியாக இருக்கும் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்துருந்தா கடைசியில் இந்த வாட்டி உங்களுக்கு வந்திருக்கிறது ஃபிசிக்ஸ். உண்மையாக சொல்லட்டுமா, ஃபிசிக்ஸுக்கு பொதுவாக எப்பயுமே 2.5 days தரமாட்டாங்க. ஒரு நாள் கிடைக்கும் இல்லை 1.5 நாள் கிடைக்கும். இந்த வாட்டி நமக்கு ஒரு 2.5 days கிடைச்சிருக்கு. பட் இதுவுமே பத்துமா அப்படின்னு கேட்டேன்னா ஃபிசிக்ஸ்க்கு வால்யூம் 1 வால்யூம் 2 ப்ராப்ளம் கிரியேட்டிவ் கொஸ்டின் 1 mark எல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 pages இருக்க 2 புக்ஸை நீங்கள் வந்து இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா வந்து வெறும் 2 daysக்குள்ள கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கு. பட் இதை கரெக்டாக பிளான் பண்ணினா ஆமாம் இது பாசிபிள் தான். ஈவன் இந்த லாஸ்ட் மினிட்ல கூட உன்னால 65+ out of 70 தாராளமாக ஹாஃப் இயர்லியில எடுக்க முடியும். இப்போ நிறைய பேர் நம்ம மிட் டேர்ம்ல சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் இல்லையா? மிட் டேர்ம்ல வந்து நல்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கோம். ஏற்கனவே வந்து 70sல இருந்த நிறைய பேர் வந்து 80sக்கு வந்திருக்கீங்க. நம்ம நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ண சார் மார்க் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ அங்க வந்ததை விட இங்க திரும்ப அந்த மார்க்கை மெயின்டைன் பண்ணணும், இல்லை அதை விட இன்னும் 2-3 மார்க் அதிகமாக எடுத்து காட்டணும் ஹாஃப் இயர்லியில். அதுதான் சேலஞ்ச். ஏன்னா அதெல்லாம் மினிமல் போர்ஷன், இங்க அப்படி இல்லை ஃபுல் போர்ஷன். அப்போ இது எப்படி பாசிபிள்? ஸோ நம்ம தீமினல் பேட்ச் எல்லா பசங்களும் நம்மள ரெகுலராக ஃபாலோ பண்றவங்க இந்நேரம் வந்து ஓரளவுக்கு எல்லாமே படிச்சு இருப்ப ரெகுலராக டெய்லியுமே ஃபாலோ பண்ணுறவங்க. இல்லை சார் நான் இப்போ தான் இன்ஃபேக்ட் வந்து இந்த மேரத்தான்லாம் நீங்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சேனலுக்கே சப்ஸ்கிரைப் பண்ணேன். எனக்குலாம் ரீசெண்டாக தான் சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அப்போ நம்ம தீமினல் பேட்ச்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ரெண்டாவது, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிளியர் கட்டாக ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று கொடுக்குறேன். நீ ஏற்கனவே நம்ம கிட்ட படிக்கிறியோ இல்லை வந்து இப்போல இருந்தா கவனிக்கிறியோ எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்க்குறல இன்னைக்கு வந்து என்ன தேதி 20 ஓகே 20 December அன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கிற ஒரு விஷயம் பிசிக்ஸ்ல வந்து என்னது 1 marks. அது புக் பேக்கா இருக்கட்டும் கிரியேட்டிவா இருக்கட்டும். இந்த 1 marksல கிரியேட்டிவா ப்ராப்ளம் கேட்டா அப்புறம் வந்து பேசிக்கா ப்ராப்ளம் கேட்டாலே நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம், அதை சால்வ் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே அதை முடிச்சிட போறோம். இன்னைக்கு நான் லைவா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் தான் சொல்ல போறேன், சரியா? ஸோ புக் பேக்ல இருக்கிற 1 marks இருக்கட்டும், கிரியேட்டிவான 1 marks இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னைக்கு லைவ் செஷன்ல நைட் 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம்லாம் இன்னைக்கு கிளாஸ் இல்லை, 2 to 2.5 hours தான். ஓகே, ஸோ நீ டயர்டா ஸ்கூல்ல இருந்து வந்திருக்குன்னு தெரியும். அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துக்கும். நான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நீ படிக்கணுன்றதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோ. முக்கியமாக கொஸ்டின் பேப்பர்ஸ் தரேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நடந்த ஹாஃப் இயர்லியோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் திரும்ப ஒரு வாட்டி தரேன், அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோ. ரிலாக்ஸா 8 மணிக்கு நம்ம இன்னைக்கு ஆரம்பிப்போம். யூ டேக் சம் ரெஸ்ட் அண்ட் தென் வி கேன் ஸ்டார்ட், சரியா? ஸோ யாரெல்லாம் இந்த லைவ் செஷன் வர போறியோ, சார் நான் வரேன் சார் நான் வரேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, சரியா? இப்போ நான் இந்த கொஸ்டின் பேப்பர் சொன்னேன் இல்லையா, இது எதுக்குன்னு சொல்லிடுறேன். இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நீ எழுத போறோம்னா கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் அதே நேரத்தில் மாடல் கொஸ்டின் பேப்பரையும் பார்த்துட்டு போகணும். எந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்? நான் உங்களுக்காகவே எடுத்து கொடுத்துருக்க மாடல் கொஸ்டின் பேப்பர். இப்போ அந்த எங்க இருக்கு? இந்த வீடியோவுடைய PDF. ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்குல்ல, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இதோட டிஸ்கிரிப்ஷன் பாரு, இல்லை ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாரு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணி வச்சிருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோன்னா அது ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இப்போ 8 மணிக்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தோன்னா அப்போவே நம்ம உள்ள அடி வைத்த கலக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பயம் வந்துடும், ஆகா நம்ம இன்னும் ஒன்று படிக்கல பழகுதே, படிக்கணும் போல இருக்கே அப்படின்ட்டு உனக்கு அலர்ட் ஆகிடும். அதுக்காக தான் முக்கியமாக நான் அதை பார்க்க சொல்கிறேன். இப்போ ஈச் அண்ட் எவ்ரி அவர் நெக்ஸ்ட் இந்த 2.5 days நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், ஃபுல் மேப்பை போட்டு ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துட்றேன். இதை நீ எக்ஸிக்யூட் பண்ணு. இதை எக்ஸிக்யூட் பண்ணினா உன்னால 65+ எடுக்க முடியுமா? முடியும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 6 PM இருந்து 7:30 PM வரைக்கும் நான் உனக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்குறேன்ல, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பாரு. ஓகே, 7:30 போட்டிருக்கேன், ஆனால் 8 மணிக்கு தான் நான் லைவ் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். 8 மணிக்கு நீ வந்து என்ன செய்ய, என் கூட வந்து புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் 1 marks எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடு. 8 மணி வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பாரு. அப்புறம் 10:30 11:30 வரைக்கும் இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் திரும்ப ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணு. எப்படி ரிவைஸ் பண்ணலாம்? இப்போ உங்ககிட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துருப்ப, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்போ நான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அப்ப நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதே கொஸ்டின் பேப்பர் எடு, ஒரு மணி நேரம் பாரு, அதுல இருக்கிறதெல்லாம் ஆன்சர் பண்ணு, ட்ரை பண்ணு, என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு அப்சர்வ் பண்ணு. அப்புறம் நைட் படுத்து தூங்கிடு. காலையில ஒரு 5:30 மணிக்கு முடிஞ்சா ஏன்ச்சுறேன் அடுத்த நாள், சரியா? இன்னும் சரியா போல. அப்போ அடுத்த நாள் காலையில 5:30 இருந்து 6:30 வரைக்கும் சாப்டர் 5 இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குல்ல, ஒரு குட்டி சாப்டர், அதுல இருக்கிற ஷார்ட் அண்ட் லாங் ஆன்சரை ஒரு மணி நேரம் படிச்சிரு, சரியா?
அதுக்கடுத்து 6:30 AM-லேருந்து 6:30 PM வரைக்கும் நாளைக்கு நம்ம ஃபுல்லாக ஸ்கூலில் ஆக்குபைடாக இருப்போம். ஸோ நீ ஸ்கூலில் ஆக்குபைடாக இருக்க பார்த்து நீ எனக்கு என்ன பண்ணால் போதும், ஒன்று பண்ணால் போதும். இந்த வால்யூம் 1 and 2ல் நான் 1 mark கிரியேட்டிவ் கொஸ்டின்லாம் இன்னைக்கு சொல்லித்தரேன்ல, கொஞ்சம் அதெல்லாம் நாளைக்கு ஸ்கூலில் அப்பப்போ ரிவைஸ் பண்ணு. ஒவ்வொரு கொஸ்டினா உனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஏதோ ஒரு இன்டர்வல் பீரியடு லஞ்ச் பிரேக்கில் கிடைக்குதுன்னா சும்மா அதெல்லாம் எடுத்துப்பார். புரியுதா? அடுத்து 6:30-லேருந்து 10:30 PM வரைக்கும் மறுபடியும் நான் லைவ் செஷன் உனக்கு வந்துடுவேன். நான் லைவ் செஷனில் வந்து உனக்கு ஷார்ட் ஆன்சரும் ப்ராப்ளம்ஸும் எல்லாத்தையுமே நாளைக்கே நான் உனக்கு டீச் பண்ணி கொடுத்துருவேன் 21ஆம் தேதி. ஓகே, அது கிரியேட்டிவ் 2 and 3 மார்க்ஸாக இருக்கட்டும், இல்லை புக் பேக் 2 and 3 மார்க்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நான் உனக்கு நடத்துகிறேன். அண்ட் 10:30-லேருந்து 11:30 வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம பண்ணதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம். இந்த தப்பு தான் நம்ம எல்லா எக்ஸாம்லேயும் பண்ணுவோம். என்னன்னா எல்லாத்தையும் ஒரு வாட்டி படிப்போம், 2வது வாட்டி திரும்ப ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டோம், நேரம் எக்ஸாம் போயிடும். இந்த வாட்டி நம்ம அப்படி பண்ண வேண்டாம். ஒரு நாள் நைட்டும் கடைசி ஒரு 1 மணி நேரம் அன்னைக்கு ஃபுல்லாக படித்ததை திரும்ப ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு படுப்போம். திரும்ப படுத்து தூங்கிடுவோமா? 11:30-லேருந்து 5:30 PM வரைக்கும் தூங்கிட்டு இப்போ லாஸ்ட் டே 22ஆம் தேதி டிசம்பர். ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே உங்க கூட இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் காலையில் 5:30-லேருந்து 6:30 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அகெயின் உன்னோட சாய்ஸ். ஓகே, இது வந்து என்னது உன்னோட சாய்ஸ். எனக்கு கேட்டால் நீ ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு 5:30-லேருந்து 9:30 வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரியா? இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி நீ ப்ராக்டிஸ் பண்ணணும், இதுக்கு முன்னாடி நாள் நான் உனக்கு ஷார்ட் ஆன்சர் கூட ப்ராப்ளம்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன், அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து 10:30-க்குலாம் நான் வந்து மேரத்தான் ரிவிஷன் காலையில் ஆரம்பிச்சிடும். எப்படி? காலையில் 10:30. ஓகே, நான் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறேன், மேரத்தான் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மேரத்தான் ரிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் நான் கண்டினியூஸாக உனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பேன். ஸோ உனக்கு 5 marks நீ ரொம்ப வீக்காக இருக்குன்னா எல்லா 5 marksம் இந்த டேட்டில் சொல்லித்தரேன், ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு நாள் நம்ம கிரியேட்டிவ் 1 marks முடிச்சிடறோம், அடுத்த நாள் ஷார்ட் ஆன்சர் முடிச்சிடறோம், அது கடைசி நாள் வந்து லாங் ஆன்சர் முடிச்சிடறோம். லாங் ஆன்சருக்கு ஒரு மெகா மேரத்தான் 5, 6, 7 hours வரைக்கும் கூட அது போகும். சரியா? எல்லாத்தையும் படிச்சிடலாம். இப்போ எவ்வளோ டைம் எடுத்தாலும் நான் உன்னை 6 மணிக்கு முன்னாடியே விட்டுருவேன். ஸோ தட் நீ 6 மணிக்கு மேலே போயிட்டு நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் வச்சு நீ ஒரு வாட்டி திரும்ப எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாம். அப்போ 6:30-லேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் படித்தது எல்லாமே திரும்ப ஒரு வாட்டி பாரு, அப்புறம் போய் நல்லா தூங்கிடு. அடுத்த நாள் எழுந்து போய் எக்ஸாமை நல்லா கான்ஃபிடென்ட்டாக சூப்பராக பண்ணிட்டோம். இந்த 2.5 days உண்மையாக சொல்கிறேன், நம்ம ரொம்ப அழகாக பயன்படுத்தலாம். இதை நீ தனியாக பண்ண போகிற, சரி எனக்கு லைவ் எல்லாம் வேண்டாம், நான் தனியாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு ஓகே தான். இல்லை சார் உங்கள் அசிஸ்டன்ஸ் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும், எல்லாம் நம்மளாம் ஒன்றா சேர்ந்தே படிக்கலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னா லைவும் கண்டிப்பாக வா. யாரெல்லாம் லைவ் வர இன்ட்ரெஸ்டடாக இருக்கியோ நான் வரேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. சரியா? பாய்டா பசங்களா.